சாட்டை திருமணங்கள், இடும்பாவனம் கார்த்திக், சிவசங்கரன் போன்றவர்கள் விஜய் மீது வேணுமெனே விமர்சனம் வச்சாங்க திமுக விட்டுட்டு. அதுதான் அந்த 4% வாக்கு கம்மியாயிட்டுங்கிறாங்க. நான் ஒரே ஒரு தடவை எங்க அண்ணி திரிஷா மட்டும் தான் விமர்சனம் வச்சேனே தவிர மத்தெல்லாம் சொல்லல. அதுவும் கூட எதிர்காலத்துல அப்படி ஒண்ணு ஆயிரக்கூடாது. அண்ணன் விஜய் வந்து ஒரு என்ன சொல்றது, அவர் மேல இருந்த ஒரு கரிஷ்மான்னு சொல்றாங்க எல்லா பேரும், எனக்கு தெரியல. ஒரு திரை இதுல வந்து அண்ணன் மேல இருக்க பற்றுல வந்து எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. நாளைக்கு அண்ணன் வந்து இந்த கட்சியை வளர்த்து ஒரு பெரிய ஒரு அதிமுக மாதிரியான எதிர்காலத்துல ஐயா, அதாவது கடந்த காலங்கள்ல ஐயா எம்ஜிஆர் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையை, அதிமுகன்ற ஒரு கோட்டையை உருவாக்கி அம்மையார் ஜெயலலிதா கையில கொடுத்துட்டு போனாங்க. அம்மையார் ஜெயலலிதா கூட அவங்களால முடிஞ்ச அளவு ஒரு நல்லாட்சியை கொடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். முடிந்த அளவு நான் சொல்றது முழுமையாக இல்ல. நாம் ஒரு கட்சி ஒரு திட்டமிடல் வச்சிருக்கோமே, அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவு கொடுத்தாங்க. எதிர்காலத்துல இப்படி ஒரு 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 நிகழ்வு வந்துடக்கூடாதுன்றக்காக நான் ஒரு இடத்துல விமர்சனத்தை தவிர, நான் அதிகபட்சமாக தாவேக்காவை 2 இடத்துலயே நம்ம 2 மேடைகள். அதுவும் காரணம் என்னன்னா, என்னை அவங்க நிறைய ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க. சாட்டை அண்ட் இடும்பாவனம் இல்ல 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 அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்க, இதே நாம் ஒரு கட்சி ஜெயிச்சிருந்தா சாட்டை துரைமுருகன் தான் பேசினதுக்கான காரணம், சாட்டை துரைமுருகனாலே ஜெயிச்சுன்னு சொல்லுவீங்களா? இடும்பாவனம் கார்த்தியாலையும் சிவசங்கரனாலே ஜெயிச்சுன்னு சொல்லுவீங்களா? அதுவல்ல. அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி, அண்ணன் என்ன அவருக்கு பணி கொடுத்தாரோ அதை அவர் செய்யறாரு. அதனாலதான் அவங்க தோத்தாங்கன்னு சொல்றதுங்கிறது ஒட்டுமொத்தமா வந்து ஒருத்தர் தலையில வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போறது மாதிரி இருக்கும். அதுக்கு நான் வந்து என்னுடைய கருத்து வந்து அப்படி சொல்வது சரியா இருக்காது. நாம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கோம். மிகப்பெரிய ஒரு பாடத்தை நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோமே தவிர யாரு மேல பழி போடன்னு பார்க்க கூடாது. நான் என்ன சொல்றேன், என்னிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் கடமை இருக்கு. 8% வாக்கு வாங்கல அப்படிங்கிறத நான் உணர்றேன். நானும் இன்னும் கடுமையான உழைப்பை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் அடிப்படையில் கட்டமைப்பை வலுப்படுத்துன்னு நினைக்கிறேன். இன்னும் அடிப்படையில் நம்ம பேசின காணொலிகளை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். சோசியல் மீடியாவை, சமூக வலைதளங்களை நிறைய பயன்படுத்தணும். அதை தான் நம்ம செய்ய தவறிட்டோம். சமூக வலைதளங்களில் சீமானனை 2009 பேசினது என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் பேசியிருக்காரு. 2009 ஒன்று சொல்லியிருப்பாரு, எதிர்காலத்தில் இந்த மலையை பூரா உடச்சி எடுத்துருவாண்டா, கவனமா இருக்கடா, மேற்கு தொடர்ச்சி மலை என்பது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அரண், அது தமிழ்நாட்டுக்கான மிகப்பெரிய செல்வ பூமி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ 2009 சொன்னதை 2015 இருந்து 2026 வரை தொடர்ச்சியாக அடிச்சு நொறுக்குனாங்க. அதை பூரா அண்ணன் சொன்னதை நம்ம எடுத்து காட்டிருக்கலாம். பாரு, 2009 அண்ணன் வந்து எதிர்காலத்தை கணிச்சு சொன்னாரு, அது போல நடந்திருக்கு பாரு. அப்ப மனோ தங்கராஜ் எந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை நாசப்படுத்திருக்காரு பாரு. இதற்கு காரணமா இருந்த திராவிட கட்சியில ஒழிக்கணும். இப்படி நம்ம பேசியிருக்கணும். நம்ம தாவேக்காவே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்த காலகட்டங்கள்ல நம்ம திமுகவை அதிகமா விமர்சிச்சிருக்கணும். ஆளுங்கட்சி யாரு? திமுக. நம்மளுடைய விமர்சனங்கள் யாரை நோக்கி இருந்திருக்கணும்? திமுகவை நோக்கி இருந்திருக்கணும். நம்மளுடைய அடி எங்கே இருந்திருக்கணும்? திமுக நோக்கி இருந்திருக்கணும். நாம திமுகவை தவற விட்டுட்டோமோ அப்படின்ற கருத்து எனக்கு இருக்கு. அதனால நம்மளுடைய 8% வாக்கு, நான் என்ன சொல்ல வர்றேன், நம்மளுடைய வாக்கு யார்கிட்ட இருந்து எடுக்கணும்? அடுத்த தலைமுறையுடைய பழைய வாக்குகள், அதான் அடுத்த தலைமுறையுடைய புதிய வாக்குகள். பழைய வாக்குகள் யாரெல்லாம் வந்து திமுகவினுடைய கொடுமைகள், திமுக அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட கொடுமைகள், அந்த அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, அல்லது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி செயலாளர்ல இருந்து மேல இருந்த ஐஏஎஸ் அதிகாரி, தலைமைச் செயலாளர் வரை யாரெல்லாம் என்னென்ன கொடுமைகள் செஞ்சாங்க, அந்த கொடுமையில கஷ்டப்பட்டு நின்ற மக்கள், வேதனைப்பட்டு நின்ற மக்கள், அந்த வாக்கை ஏன் நம்ம வாங்க தவறிட்டோம்? புரியுதுங்களா? இப்ப ஜென்சி கிட்டு பூராமே ஒரு மாற்றம்ன்ற விரும்பி மாற்றத்துக்காக மக்கள் வந்து அண்ணன் விஜய் ஓட்டு போட்டாங்க, மத்தவங்க ஓட்டு போட்டாங்க. தெளிவானவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய வாக்கை நம்ம ஏன் வாங்க தவறிட்டோம்? ஏன் வாங்கின வாக்க தக்க வைக்கல? அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா மக்கள் வந்து ஏன் ஜெயிக்காத விஜயனை விமர்சனம் பண்றாங்கன்ற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இதை யாரும் சொல்லல. அதனால நான் என்ன நினைக்கிறேன், நம்ம இன்னமும் வந்து திமுக வந்து அடிபட்ட பாம்பு. சரிங்களா? அவருடைய நாம இன்னமும் இப்ப நாம வந்து விமர்சிக்க வேண்டியது, ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அண்ணன் விஜயும் மாண்புமிகு தமிழக முதல்வரையும் ஒரு சரியான வழி நடத்தக்கூடிய எதிர்க்கட்சியா நம்ம இருக்கணும். அதே நேரத்துல மீண்டும் திமுகவும் அதிமுக எந்திரிச்சிட கூடாது. அதுல நம்ம ரொம்ப சரியா இருக்கணும். ஏன்னா இப்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எந்த அளவுக்கு துரோகம் செஞ்சிருக்காங்கன்ற இந்த துரோகத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். நான் கொண்டு போய் நத்த விஸ்வநாதன் அதிமுகவுக்கு என்ன துரோகம் செஞ்சாருன்னு நத்தத்துல போய் பேசணும். அது என்னுடைய கடமை. நான் நத்தத்துல போய் இனிமேல் என் கட்சியை கட்டமைக்கும் போது எனக்கு வாய்ப்பு அளிச்ச அம்பாசமுத்திரத்தையும் நான் பார்க்கணும். அதே நேரம் என்னுடைய சொந்த தொகுதியான நத்தத்திலையும் போய் அங்க அம்பாசமுத்திரத்துல இசகி சுப்பையா எப்படியெல்லாம் அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சாரு அப்படின்னு அந்த மக்களுக்கு கொண்டே காட்டணும். அதிமுகவுக்கு துரோகம் செஞ்ச ஐயா இசகி சுப்பையாவும் ஐயா நத்த விஸ்வநாதனும் இந்த மக்களுக்கு துரோகம் செய்ய எவ்வளவு நேரம் ஆயிரும் அப்படிங்கிறத நம்ம போய் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. இதே காலகட்டங்களில் திமுகவே நம்ம அடிக்க வேண்டியது இருக்கு. வீழ்ந்த திமுக வீழ்ந்ததாவே இருக்கணும், வீழ்ந்த காங்கிரஸ் வீழ்ந்ததாவே இருக்கணும். ஆனால் மீண்டும் காங்கிரஸ் வந்து உயிர்ப்பிச்சிட்டாரு அண்ணன் விஜய், அப்படி நினைச்சுக்கிறாரு. ஆனால் ஒருவேளை வந்து அண்ணன் விஜய் வந்து விட்டாலும் நாம விட போறதில்ல, அவ்வளவு சீக்கிரம் காங்கிரஸ் விட போறதில்ல, இனப்படுகொலை விட போறதில்ல. இந்த இனப்படுகொலைனால நாம ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், இதற்கு முன்னாடி நாம வீழ்த்தின காங்கிரஸ் அண்ணன் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்துறாரு. ஆனால் அந்த நம்பிக்கையை நம்ம வீழ்த்தி, நீங்க உங்களுக்கு மக்கள் வாக்குறுதி கொடுத்திருந்த மக்கள் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தாங்க. அந்த மாற்றம் உங்களை விட்டு கை நழுவி போகுதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணமாக நீங்கள் கூட்டணியில சேர்த்த காங்கிரஸா தான் இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போய் உணர்த்தணும். இதுதானே தவிர தனிப்பட்ட முறையில் சாட்டை துரைமுருகன் மேலேயோ அல்லது தம்பி இடும்பாவனம் கார்த்தி மேலேயோ அல்லது நத்த சிவசங்கரன் மேலேயோ குறை சொல்லி ஒரு குற்றத்தை வந்து ஒரு 3 பேர் மேல 5 பேர் மேல சுமத்துவதுங்கிறது நாகரிகமா இருக்காது, அது சரியாவும் இருக்காது. அவங்க யாரா இருந்தாலும், இப்ப நான் இருக்கேன்னா நானும் என்னுடைய தவறுகளை வந்து மாத்திக்கிறேன், திருத்திக்கிறேன். அதே மாதிரி தான் கட்சிக்குள்ள இருக்க ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு களப்பணியாளர்களும் நாம இந்த தோல்வியில இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறோம். அந்த பாடத்தின் மூலமா இன்னும் கடுமையா உழைக்கிறோம். இங்க பாருங்க, நான் திரும்ப சொல்றேன், நம்மள்ட்ட திரை கவர்ச்சி இல்ல.
ஆனால் நல்ல திட்டமிடல் இருக்கு, நல்ல கருத்தியல் இருக்கு, நல்ல புரட்சிகரமான கருத்தியலையும் திட்டமிடலையும் நம்ம கையில இருக்கக்கூடிய தேசிய தலைவர் பிரபாகரனையும் மாவீரர்களுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்த்தாலே மக்கள் நம்மளை ஒருபோதும் விட மாட்டான். அவங்களுக்கு கிடைச்சிருக்க தற்காலிக வெற்றி நம்மளுக்கு கிடைக்க போது நிரந்தர வெற்றி நோக்கி ஓடுவோம். யாரையும் குறை சொல்ல வேணாம். உழைத்த அனைவருக்கும் நன்றி. நான் திரும்பவும் சொல்றேன், ஒருவேளை நாம் ஒரு கட்சி இந்த தடவை நம்ம ஒரு 120 சீட்டு ஜெயிச்சு நம்ம ஆட்சி அமைச்சர் இல்ல, ஒரு அப்பாவுக்கு மகன் மேல ஒரு கோவம் வரும். அப்பா வந்து மகனை வந்து நல்லபடியா வளர்த்தரணும், அப்பா மகனுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும், நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து மகனுக்காக கஷ்டப்படுவாரு. ஆனா அந்த மகன் வந்து அப்பாவினுடைய தனக்காகத்தான் அப்பா உழைக்கிறாரு, தனக்காகத்தான் அப்பா கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மகன் வந்து அதிகமாக ஒரு குறும்புத்தனம் பண்றது, சேட்டை செய்யறது இயல்பு தான். இதுக்காக மகன் வந்து அப்பாவோ அம்மாவோ மகனை கை விட்டுருவாங்களா? நம்ம சொல்றதை நம்ம பிள்ளை கேட்கல அப்படின்றக்காக கை விட்டுருவாங்களா? நீங்க சொல்லுங்க, விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. திட்டிட்டு கூட, அடிச்சிட்டு கூட, வஞ்சிட்டு கூட ஒரு 10 நாள் பிரிஞ்சு இருந்துட்டு கூட திரும்ப பிள்ளையை சேர்த்துக்குருவாங்க. பிள்ளையை திரும்பவும் அவங்களுக்கான எதிர்காலத்தை கொடுக்க தான் கஷ்டப்படுவாங்க. பிள்ளைகளுக்கான வாழ்க்கைக்கு சரி செய்யத்தான் பார்ப்பாங்களே தவிர, ஒரு பெத்த பிள்ளை வந்து தப்பு செஞ்சிருச்சு, ஒரு பெத்த மகனோ மகளோ தப்பு செஞ்சுட்டாங்க, அதனால அவங்கள வந்து நம்ம தண்டிச்சிட்டோம், அவங்கள விட்டுட்டோம், அவங்கள தனிமைப்படுத்திட்டோம், அல்லது அவங்களோட எதிர்காலத்தை கண்டுக்கிறாம விட்டுட்டோம் அப்படின்னு எந்த ஒரு பெத்தவங்களும் விட்டுட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும். நாம் தமிழர் கட்சி என்பதும் அண்ணன் சீமானோ அல்லது தேசிய தலைவர் பிரபாகரனை பின்பற்றக்கூடிய நபர்கள் எப்போதுமே அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு, ஒரு ஆற்றாமை இருக்கு. அதுக்காக விட்டுட்டு போவோமானா விட்டுட்டுலாம் போக மாட்டோம். அப்படி விட்டுட்டு போற நபர்கள் இந்த மேடைக்கு வந்திருப்போமா? இன எழுச்சி நீங்க இப்படி யோசிங்க. நம்மளுக்கு வாக்கு செலுத்தாத மக்களை நம்ம வந்து பழிவாங்கன்னு நினைச்சிருந்தா நம்ம ஈழ மக்களை நம்ம வந்து நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள் தானே, நம்ம தொப்புகளோட உறவு நம்ம நினைச்சாக்கா அதை வந்து சரி இலங்கையில் நடந்தது தானே அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாமே. நம்ம யாராவது இங்க வந்துட்டு யாராவது பாருங்க, கண்ணீரோட தான் அவங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வினுடைய இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோ ஸ்டேட்டஸ் வைக்கலையும் சரி, ஒரு வீடியோ வந்து பார்க்கலையும் சரி, மொபைலில் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அடுத்தவங்களோட ஸ்டேட்டஸை பார்க்கும்போதும் சரி, நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸை பார்க்கும்போது கண்ணீரோட தான் பார்க்குறோம். நம்ம வந்து ஈழத்தில் நடந்ததானே, பக்கத்து நாடு தானே, அல்லது ஈழம் தானே அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகலையே. அது நம்மளுக்கான வழியாக நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கான வழி, நாம பட்ட வழி, நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் பட்ட வழி, நம்ம குடும்பத்தினர் பட்ட வழியாக தான் நம்ம பார்க்குறோம், அந்த வேதனையில பார்க்குறோம். அதற்காகத்தான் இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் கூட இன்னமும் நம்ம அந்த தொடர்ச்சியாக அந்த கொடூரத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கிறோம். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா 2009 பிறந்த ஒரு பையனுக்கு இப்படி ஒரு இனப்படுகொலைனா என்ன, இதை நிகழ்த்தின காங்கிரஸ்னா என்ன, அதுக்கு கூட இருந்த திமுகனா என்னன்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏன் மே 18னா என்ன, மே 18ல என்ன மாதிரியான விடயங்கள் பேசப்படுது, எந்த எந்த இனத்தை இப்படி அழிச்சாங்க, எந்த அழிச்ச மக்கள் யாரு, செத்த மக்கள் யாரு, இதை பூராத்தையுமே வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய நபர்கள், ஈழத்தில் நடந்த தவறுகளுக்காக நம்ம பண்ண நபர்கள் இங்க இருக்கிறத நம்ம விட்டுட்டு போயிட மாட்டோம். மக்கள் வந்து எப்பவுமே அப்படித்தான் இருப்பாங்க. நான் தான் திரும்ப சொல்றேன், சின்ன பசங்க பெத்த பிள்ளைங்க எப்பவுமே குறும்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு, சேட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக விட்டுட்டு போயிருமானா விட்டுட்டு போறது முறை இல்ல. நாங்க விட்டுட்டு போக மாட்டோம். நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் அந்த செயலை, நான் திரும்பவும் சொல்றேன், அடுத்த தேர்தலில் தோத்தாலும் இறைவனர்களால் ஜெயிச்சிருவோம். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா மாவீரனுடைய ஆத்மா, இந்த இறந்து போன ஈழ தொப்புள் கொடி உறவுகளுடைய ஆத்மா, அந்த 1.5 லட்சம் ஆத்மா கண்டிப்பா விட்டுறாது. ஒருவேளை அடுத்த தேர்தலில் தோத்தாலும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு கூட இந்த கட்சிக்காக, இந்த இனத்துக்காக உழைப்போமே தவிர ஒருபோதும் இந்த இடத்துல இருந்து இந்த போராளின்ற ஒரு குணாதிசயத்தை விட்டுட்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது. இது ரத்தத்திலேயே ஊறிடுச்சு, ஜீன்லயே ஊறிடுச்சு. கண்டிப்பா இதை மாத்த மாட்டோம், விட்டுட்டு போயிட மாட்டோம். கோவம் இருக்கு, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டணும், கோவம் இருக்கு, அடிக்கணும்னு கோவம் இருக்கு. என்ன செய்வீங்க? போயிட்டு எல்லாத்தையும் மனசார பாத்ரூம்ல திட்டிட்டு மூஞ்சியை கழுவிட்டு வாயை கூப்பிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போராட்டத்தை பண்ணிட்டு போகணும். கோவமெல்லாம் இல்லாமலாம் இல்லை, நிறைய கோவம் இருக்கு, நிறைய ஆத்திரம் இருக்கு, கோவம் இருக்கு. இதை விட இன்னொன்னு என்னன்னா, எலெக்ஷன்ல தோத்ததை விட அந்த தோத்தது வந்து கேட்பாங்க, என்ன தம்பி இப்படி ஆகி போச்சா, தம்பி என்னடா இப்படி ஆகி போச்சானே, இந்த படுவாய் பயில இப்படி பண்ணிட்டானே. ஆனா சொல்றவனே அப்படிதான் பண்ணிருப்பான். புரியுங்களா? நீங்க வீட்டுல ஓட்டு போட்டான பிறகு நீங்க ஊருக்குள்ள போய் விசாரிச்சு பாருங்களேன். நான் இந்த இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்னுடைய சொந்த கிராமங்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது, மச்சி நம்ம வீட்டுல வந்து தங்கச்சி வந்து விசிலுக்கு நம்ம கட்சிக்கு போட சொல்லிட்டு நம்ம மட்டும் தானே விசிலுக்கு போடலாம் போட்டு வந்து பார்த்தா பாப்பாவும் விசிலுக்கு போட்டிருக்கியா அப்படிங்கிறேன். அப்படின்னா என்னன்னா, எல்லா பேருமே வந்து இவங்க திமுகவுக்கு போட்டுக்குவாங்க, அவங்க அதிமுக போட்டுருவாங்க, நம்ம ஒருத்தர் மட்டும் விசிலுக்கு போடுவோம், அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு போட்டுக்குவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மன இதுல ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போடுறோம்னு நினைச்சிட்டு அண்ணன் சீமானுக்கு 4 ஓட்டு விழுந்துற மாற்றம், இங்கிட்ட அண்ணன் விஜய்க்கு ஒரு 4 ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு எல்லா பேருமே மாத்தி அண்ணன் விஜய்க்கு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் நான் செவிவெளி செய்தியா கேட்டது பூராமே இருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய முடியும்? அது மக்கள் வந்து அதாவது விஜயனுக்கு தெரியாது நம்ம எவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றி பெறுவோம்னு. அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு உண்மையை சொல்லணும்னா மக்களுக்கு வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, அண்ணன் விஜய்க்கும் தெரியாது நம்மளுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு. இது வந்து மக்கள் வந்து அண்ணன் விஜயனுடைய முகத்தை பார்த்து ஏதோ கொஞ்சமாச்சும் ஓட்டு வாங்கட்டுமேனு போட்டாங்க. ஆனா எல்லா பேருமே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டாங்க. அதை பார்த்தாக்கா அண்ணன் விஜய் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கும் வாழ்த்துக்கள், அவருடைய அமைச்சரவைக்கும் அவருடைய சகாக்களுக்கும் வாழ்த்துக்கள். மக்கள் வந்து உங்களை ஒரு மிகப்பெரிய மாற்றா நம்பி உங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்துங்க. இன்னைக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்க இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களோட ஒப்பிட்டு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய விகிதாச்சாரம் எப்படியெல்லாம் இருந்துச்சு, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கடந்த 5 ஆண்டுகள் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்க பாருங்க. மற்ற மாநிலங்களுடைய விகிதாச்சாரங்கள், அதாவது வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. ஏன் நான் பொருளாதாரம் சொல்றேன், மக்கள் வந்து இந்த பொருளாதார சிக்கல் வந்துருச்சு அப்படின்னாக்க நீங்கள் மக்களுக்கு செய்யறோம்னு கொடுத்த
அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. நீங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றாட்டி மக்கள் கண்டிப்பாக உங்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவாங்க. நாங்க என்ன நினைக்கிறோம், நீங்க நல்ல ஆட்சி அமைக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நாங்க நினைக்கிறோம். உங்களை குறை சொல்றது மட்டும் எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் சொல்லக்கூடிய குறைகள் என்பது, நாங்கள் சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய நாகரிகமான விமர்சனம் என்பது உங்களுடைய ஆட்சியை நீங்கள் நெறிப்படுத்திக் கொள்வதற்கும் தெளிவாக ஆட்சி செய்வதற்கும் இந்த மக்களினுடைய பிரதிநிதிகளா இருந்து நாங்க எதிரொலிக்கிறோம். மக்களுடைய கருத்துக்களை எதிரொலிக்கிறோம். மக்கள் அன்றாட வாழக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை போய் எல்லா இடங்களையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய புலம்பல்கள், அவங்களுடைய வேதனைகள் என்னவோ அதைத்தான் நாங்க வெளிப்படுத்துறோம், அதைத்தான் விமர்சனங்களை வைக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா கடந்த 15 ஆண்டுகளா மத்திய அரசு செஞ்ச கொடுமைகளையும் சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட அரசுகள் செய்த கொடுமைகளையும் சரி, சரியான எதிர்க்கட்சியா இருந்து இந்த மக்களுக்கு தேவையானதை கொண்டு போய் அரசாங்கத்திட்ட சேர்த்ததும், அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக 100 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி தான் இருந்துச்சு. மற்ற கட்சிகளாம் வேணும்னே வெறுமன அறிக்கை விட்டுட்டு சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க. நீங்க கேட்டீங்கல்ல, எதிர்க்கட்சியா நீங்க வந்து சரியா செயல்படுவீங்களா, மக்கள் மேல கோவம் இல்லையான்னு. மற்ற கட்சிக்காரங்களுக்கு இன்னைக்கு தோத்து போன திமுகவோ அதிமுகவோ மக்கள் மேல கோவத்தை காட்டுவாங்க. எனக்கு நீ ஓட்டு போடலையா, நீங்க பாத்துறீங்கன்னு தெரியும். திமுகவுக்கு ஓட்டு போடாத ஒரு கிராமத்துல இருந்த சின்டெக்ஸ் டேங்க், குடிநீர் தொட்டி, குடிநீர் தண்ணி பைப்பு இதெல்லாம் உடைச்ச ஒரு கிராமத்துல நடந்த சம்பவங்களை இணையதளங்களை பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் திமுக அதிமுக செய்யும், நாம் தமிழர் ஒருபோதும் செய்யாது. நாங்கள் வச்சு வளர்த்த மரம். எவனோ ஒருத்தர் எனக்கு பிடிக்காத அந்த நிழல்ல உட்காந்துருக்காங்க, நான் மரத்தை போய் வெட்டவே இல்லை. அவன் கொஞ்சம் நேரம் நிழல்ல உட்கார்ந்துட்டு அந்த நிழலை வந்து பயன்படுத்திட்டு போகட்டும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இது வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குமே தவிர ஒருபோதும் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை சீரழிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். கண்டிப்பாக அண்ணன் விஜயும் சரி, அவருடைய சகாக்களும் சரி, மாண்புமிகு முதல்வராக நடந்து கொண்டு எங்களுடைய எதிர்க்கட்சியாக நாங்கள் வைக்கக்கூடிய கருத்துக்களை மக்கள் பிரதிநிதிகளா நாங்கள் மக்களுடைய கருத்துக்களை எதிரொலிக்கிறோம். மக்கள் என்ன கருத்தை சொல்றாங்களோ அதை நாங்கள் உங்களுக்கு பிம்பமா இருந்து எதிரொலிக்கிறோம். அதை நீங்க ஏத்துக்கிட்டு இந்த மக்களை நல்லாட்சி செய்யணும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு கிடைக்காத நாங்கள் விதைத்த மாற்றத்திற்கான விதையை விதைத்தவர்கள் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும். அந்த விதையை நீங்க இன்னைக்கு அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கைவிட்டுறாதீங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து, தாழ்மையான வேண்டுகோள். ஆகவே அவரை வந்து எம்எல்ஏ ஆகாட்டி அமைச்சராகுவோம்னு சொல்லுவோமானா சொல்ல மாட்டோம். அவர் ஜெயிக்கவே இல்லைங்க, தேர்தலில் போட்டியிடல. ஆனா சாட்டை துரைமுருகன் தான் ஜெயிச்சது காரணம். இடுமாவனம் கார்த்தி ஜெயிச்சது காரணம். இடுமாவனம் கார்த்தி தேர்தலில் நின்று, ஆனா சாட்டை துரைமுருகன் தேர்தலில் நிக்கல. அப்ப சாட்டை துரைமுருகனை கூப்பிட்டு ஒரு தற்காலிக அமைச்சரா கொடுக்குற 6 மாசத்துல தேர்தல் நின்று ஜெயிச்சிங்கன்னு சொல்லுவோமா? புரியுதுங்களா? ஒரு நபர் மேல அவன்டா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு நபரும் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு நபரும் கடின உழைப்பை கொடுத்திருக்காங்க. அந்த நன்றியை மறக்க வேண்டாம். எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். இன்னும் கடுமையான உழைப்பை கொடுப்போம். தனிநபர்கள் மேல ஒரு குற்றத்தை சுமத்த வேண்டாம் அப்படிங்கிற என்னுடைய தாழ்மையான கருத்து. இது என்னுடைய கருத்து தான். திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் அண்ணன் சீமானோ இல்ல யாராவது நிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அது அண்ணன் தலைமை தான் முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி கருத்துக்கள் நம்ம சொல்றது முறையா இருக்காது. தலைமை பார்த்து யாரை நிப்பாடுறாங்களோ அவங்க தான் இது பண்ணுவாங்க. யார் இருந்தாலும் வேலை வந்து நாம் தமிழர் பிள்ளைகள் எப்போதும் போல பார்ப்போம். எப்போதும் நம்மளுடைய களப்பணியை செய்வோம். இந்த தோல்வி வந்து அந்த திருச்சி இடைத்தேர்தல் தவிர்க்க வாய்ப்பு இருக்கா? நாம் கட்சியில கண்டிப்பா ஐயே, நீங்க மத்த கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் கட்சி நிக்காதீங்க. நாங்க தவிர்த்துட்டு போறதுக்கு நான் யாரு? புரியுதுங்களா? நாங்க வந்து எப்பவுமே சண்டை செய்ய தயாரா இருக்கக்கூடிய நபர்கள். எங்களுடைய களப்பணியை நாங்க செஞ்சுட்டே இருப்போம். எதற்காக நான் அதை தவிர்த்துட்டு போகணும்? அண்ணன் சீமான் மாதிரி இருக்கிற முதல்வர்களோட நிறுத்தி ஒருவேளை திருச்சி கிழக்குல வெற்றி பெற்றா மக்கள் வந்து தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மக்களுக்கு உணர்த்த ரொம்ப இலகுவா இருக்கும். எப்படி என்ன கேள்வி சரியா புரியும்? கிழக்குல வந்து இப்ப அண்ணன் சீமான் வந்து வெற்றி பெற்றுட்டாருன்னா மக்கள் வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு திரைக்கவர்ச்சியை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம், இந்த மாதிரி பண்ணி வந்துடக்கூடாது, நாம் தமிழருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம் என்ன வரும்? இல்ல, நீங்க சொல்ற சரி. 234 தொகுதியிலையும் போட்டியிட்ட நபர்கள் அவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு சீமான் தான். அதனால சீமான் அண்ணன் எப்பவுமே தனித்துவமா அவங்கள பாக்குறது இல்ல. அண்ணன் பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அண்ணன் போட்டியிட்டாலும், கடைக்கோடி தொண்டன் போட்டியிட்டாலும், கடைக்கோடி போராளி போட்டியிட்டாலும் நாங்கள் ஒரே மாதிரி தான் வேலை செய்ய போறோம். கடுமையான உழைப்பை கொடுப்போம், உயிரை கொடுத்து உழைப்போம். அதுல எந்த வகையான மாற்று கருத்து இல்ல. எங்களுடைய உழைப்புல ஒருபோதும் குறை வராது. நம்ம உழைப்பை கொடுத்துட்டே இருப்போம். திருச்சி கிழக்குங்கிறது நம்மளை புதுப்பிச்சுக்கிறக்கு ஒரு இடமா இருக்கும். கண்டிப்பாக திருச்சி கிழக்கு நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். அது அண்ணன் தான் சொல்லணும். நான் நீங்க ஏதாவது ஒரு புதுசா பொருளை கிளப்பி விட்டு போயிடாதீங்க. ஏதாவது என்னை தேடிக்கிட்டே இருப்பாங்க, எதரா சிவசங்கர காரணம் போலாம் தேடிட்டு இருப்பாங்க. ஆமா, நிறுத்தினால் மகிழ்ச்சி. அண்ணனுக்கு நன்றி சொல்லுவேன். ரொம்ப கடுமையான உழைப்பை கொடுப்பேன். நன்றி, ரொம்ப நன்றி. சரி சரி. இல்ல நான் ஒரு நிமிஷம், எல்லா பேரும் நினைக்கிறாங்க இவர் ரயில்ல போய் பிரச்சாரம் பண்றாரு, பஸ்ல போய் பிரச்சாரம் பண்றாரு. அதெல்லாம் எல்லா பேர்கிட்டையும் நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க மேடையில அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை பேட்டி கேட்டா நான் உங்களுக்கு கொடுப்பேனா? உங்களுக்கு தெரியுதுல, அண்ணன் கூட்டம்லாம் பொதுக்கூட்டம்லாம் முடிச்சிட்டாங்க, சிவசங்கரன் நானே ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்கன்னு சொல்லலாம். இது மாதிரி தான் நான் மக்கள்கிட்ட போய் என்னோட கருத்தை விதைக்கணும், என்னோட கருத்தை சேர்க்கணும். ஆனால் அந்த மக்கள்கிட்ட போய் நான் இணையதளங்கள் மூலமா சேர்க்கிற தாண்டி நான் உங்க தொகுதியுடைய வேட்பாளர் உங்களை நேரடியாக சந்திச்சு என் கருத்தை பேசலாம்னு வந்திருக்கீங்கன்னு சொல்லி பேசணும். அந்த பேசுறதுக்கான நேரம் இருக்கானா? இல்ல. ஏன்னா நான் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இருந்தாலும் பிரச்சாரம் பண்றேன், நான் போய் பேசுவேன். அவங்களுடைய அன்றாட வேலையில விட்டுட்டு இருக்க மாட்டாங்களா? அப்ப நான் என்ன நினைக்கிறேன், அவங்களுக்கான ஸ்பேஸ் எங்கன்னு பாக்குறேன். காலையில இருந்து அவங்க கிளம்புனானே, இப்ப ஒரு கல்லூரி முன்னாடி நான் போய் பேசணும்னு நினைக்கிறேன். காலையில அதே லேட்டா கல்லூரிக்குள்ள ஓடுற வேலையில இருப்பானா, அங்க போய் என்னென்ன வேலைகள் இருக்கு
அதை அதாவது அவனுடைய அன்றாட வேலையில பார்க்க நினைப்பானா, இல்ல என்னிட்ட நேரங்க செலவழிச்சு கல்லூரி வாசப்படியில் நிக்கிறார் அண்ணன், அண்ணன் பேசுற கொஞ்சம் நேரம் கேட்டு போலான்னு கேட்பானா? அவரவர் வேலையை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க சகோதரர். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், அவங்களுக்கு எந்த நேரம் நம்மளுடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்கறக்கான நேரம்னா அவங்களுடைய பயண நேரம். இந்த பயண நேரத்துல நான் அவங்கள்ட்ட போய் பேசும்போது என்னுடைய கருத்துக்கள் முழுமையா போய் சேர்றதா நான் உணர்றேன். நான் இப்ப ஆரம்பிக்கல. 2016 தேர்தல்ல முதலாக பேருந்துகள்லயும் ரயில்கள்லயும் போய் பேச ஆரம்பிச்சேன். நான் திரும்பவும் சொல்றேன், அவர்களுக்கான ஓய்வு நேரம் அங்கே தான் இருக்கு. நீங்க போய் ரயில்லயே பஸ்லயே போய் பேச பாருங்க. இன்னைக்கு ஹெட்செட் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போய் பேச போறோம்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறோம்னா ஹெட்செட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பேசுற கேட்பாங்க. அப்ப நம்மளுடைய பேச்சுக்களை கேட்கறதுக்கு அவங்களுக்கான டைம் எப்பனா, நேரம் எப்பனாக அவங்களுடைய பயண நேரம். அது 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ அந்த நேரத்துல நம்ம கூட கருத்துக்களை சேர்க்க முடியும். இது நான் 2016ல இருந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். பேருந்துகள்ல டிவி ஓடும், கலர் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப அதெல்லாம் டிரைவர் ஓட்டுநர் நடத்துனர்கிட்ட சொல்லிட்டு அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு இன்று வரை அப்படிதான் அனுமதி வாங்கிட்டு தான் போறேன். ரயில்ல மட்டும் தான் போய் அவர்கிட்ட பைலட் கிட்ட இவர்கிட்ட போய் அனுமதி வாங்க முடியல. மற்றபடி அவர்கிட்ட போய் துண்டறிக்கை கொடுத்து பிரச்சாரம் பண்ண. அப்ப நான் வந்து ஒரு விளம்பரத்துக்காக அதை பண்ணல. பயண நேரங்கள்ல மக்கள்கிட்ட 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ நம்மை கவனிக்கக்கூடிய, நம்மளுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய திறன் நேரம் அதிகமா இருக்கும். அந்த நேரத்தை நான் எனக்கான நேரமா என் கட்சியோட கொள்கையை கொண்டு சேர்க்கறதுக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதனால வந்து இந்த மாதிரியான உழைப்புகளை நான் கொடுத்த காரணம் திட்டமிடல் தான். என்னால முடிஞ்ச அளவு திட்டமிட்டு, இதே திட்டமிடல எனக்கு ஆரம்பத்துல இருந்து நிறைய என் தொகுதிக்கு திட்டமிட்டு வச்சிருந்தேன். நத்தம் தொகுதிக்கு ஒருவேளை நத்தத்துல இருந்தா இன்னும் அதிகமான திட்டமிடலோட நிறைய களப்பணி செஞ்சிருப்பேன். எனக்கு அம்பாசமுத்திரங்க கிழக்கும் தெரியல மேற்கும் தெரியல, அந்த ஊர்ல இருந்த களப்பணியாளர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க. ஆகவே என்னுடைய உழைப்பில் எல்லாத்துக்குமே பின்புலமா இருக்கவங்க அந்த ஊரினுடைய களப்பணியாளர்கள். நான் உழைச்ச ஒவ்வொன்றுமே என் காணொலியில இருக்கு. அந்த காணொலிக்கு பின்னாடி ஒரு சிலர் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. எல்லா பேருக்குமே மனமார்ந்த நன்றிகள். உழைப்பு என்பது நான் மட்டும் கொடுக்கல, என் தொகுதியில இருந்த எல்லா பேருமே கொடுத்தாங்க, அந்த கட்சியில இருந்த எல்லா பேருமே கொடுத்தாங்க. நீங்கள் உட்பட இணையதளத்தில் எடுத்து போட்டவங்க, இணையதளத்துல பரப்புனவங்க எல்லா பேருமே எனக்கு ஒரு லைக் பண்ணவங்க உட்பட அதுல வந்து பின்னூட்டம் கமெண்ட் போட்டவங்கல இருந்து எல்லா பேருமே எனக்கு உதவி செஞ்சாங்க. எல்லா பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிச்சு எனக்கு ஊக்கம் அளிச்சாங்க. இது அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் நான் வந்து சம்மதிப்பேன். எந்த வேட்பாளர் நின்றாலும் அம்பாசமுத்திரத்தில் நாங்கள் எந்த உழைப்பை கொடுத்தோமோ அந்த உழைப்பை வந்து நாங்க உறுதியா கொடுப்போம். நீங்க ஆசைப்படுறதே நடக்கட்டுமே, அவ்வளவுதானே. திருச்சி கிழக்குல வேட்பாளர் எதுவும் போட்டு விட்டுறாங்க தமிழ்ல, அவ்வளவுதான். மற்றபடி நானே விரும்புறேன், அண்ணன் நிப்பாட்டினா உறுதியா வேலை செய்வேன். நான் விரும்புறேன், என்னுடைய விருப்பம் அது, அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க அதை தான் கேட்கறீங்க. உங்களுடைய நோக்கம் தமிழ்களுக்காக ஒரு கேள்வி கேட்கறீங்க, நல்லாவே தெரியுது. பரவாயில்ல, நான் அந்த உங்களுடைய நோக்கம் நிறைவேறட்டும். நானும் ஆசைப்படுறேன். எனக்கு திருச்சி கிழக்கு கிடைச்சாக்க சந்தோஷம், மகிழ்ச்சி.